மனித சட்டங்கள் தெய்வீக சட்டங்கள் அல்ல. மேலும் தெய்வீக சட்டங்கள் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட பொழுது அவர்கள் தங்கள் சொந்த வசதிகளின் அடிப்படையில் அவற்றை புரிந்து கொண்டு தங்கள் சுயநல வழிகளுக்கேற்ப ஏராளமான திருத்தங்களுடன் சக மனிதர்களை அதிகாரத்துடன் கட்டுப்படுத்துகிறார்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு 2 வரிகளில் நமக்கு ஒரு சட்டத்தை கொடுக்கிறார். 2 பிரதான கட்டளைகள். இஸ்ரவேலே கேள், உன் இறைவனாகிய ஆண்டவர் ஒருவரே கடவுள். ஆகையால் அவரை உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. இங்கு அன்பே கடவுள் என்ற தெளிவான இயேசுவின் கொள்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் அனைவரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டுள்ளோம். எனவே கடவுளாகிய அன்பு நமக்குள்ளேயே இருக்கிறது. இது எபிரேய மொழியில் இம்மானுவேல் என்று அழைக்கப்படும் இயேசுவின் மற்றும் ஒரு பெயர். இங்கே இம்மானுவேல் என்பது கடவுள் தனது மக்களுடன் உறவு கொள்ள விரும்புவதை குறிக்கிறது. அவர்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் என்ற வாக்குறுதியை நினைவுபடுத்துகிறது. இவ்வாறு நாம் நமது சொந்த கடவுளை எவ்வளவு ஆழமாக நேசிக்கிறோம் என்பதன் அடிப்படையில் கடவுளின் அயலாராகிய உருவத்தையும் நேசிக்க அழைக்கப்படுகிறோம். மேலும் கடவுள் இயேசுவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். கடவுளின் பிரசன்னத்தை நேரடியாக மனித வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். ஆகையால் கடவுளின் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட நிபந்தனையற்ற அகாப்பே எனப்படும் இறையன்பை முதலில் நமக்குள் உணர்ந்து நம்மையே நேசிக்க கற்றுக்கொள்வோம். பின்னர் கடவுளின் மற்ற குழந்தைகளான ஒடுக்கப்பட்ட மற்றும் ஏழை அயலாரை நேசிக்க ஒரு நல்ல சமாரியனாக இருக்க முயற்சி செய்வோம். நம் அயலாரை நேசிப்பது என்பது செயல்களை குறித்தது. இதன் மூலம் கடவுள் நம் மீது பொழியும் தகுதியற்ற அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். உண்மையான அயலாராக இருப்பது இரக்கம், கருணை மற்றும் உதவும் மனப்பான்மை ஆகியவற்றின் மூலம் நம்மை தெய்வீக அன்பின் பெறுநராக சாத்தியப்படுத்துகிறது. உதவி செய்தல் என்றால் பிரார்த்தனை, உரிய பராமரிப்பு, பொருள் அல்லது நிதி ஆதரவு. நமது சொந்த கடவுள் கொடுத்த திறன்களை பயன்படுத்தி எவ்வாறு மீன் பிடிப்பது என்று அவர்களுக்கு கற்பித்தல், மக்கள் விரும்பும் ஆனால் இன்னும் அனுபவிக்காத அன்பை கொடுத்தல், அவர்களை மன்னித்தல், இயேசு உண்மையில் யார் என்பதை புரிந்து கொள்ள உதவுதல் மற்றும் அவர்களுக்காக ஜெபித்தல் போன்ற வடிவங்களில் இருக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், நம் அனைவருக்கும் நம் வாழ்வில் ஒரு நல்ல சமாரியனின் உதவி தேவைப்படலாம். அது வாழ்க்கை கொந்தளிப்பு, எதிர்பாராத விபத்துகள், நிதி இழப்பு, கடுமையான நோய், வயோதிகம் தொடர்பான சிரமங்கள் போன்றவற்றின் போது இருக்கலாம். எனவே நேரம், உடல்நலம் மற்றும் நமது நிலைமைகள் அனுமதிக்கும் பொழுது நாம் ஒரு நல்ல சமாரியனாக முதலில் செயல்படுவோமாக. ஆமேன்.